தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். விஸ்வாசம் படம் அஜித் சாரோட நடிப்புல உலகம் முழுக்க செம வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பிரான்ஸ்ல அஜித் சாருக்கு அதிக வசூல் கொடுத்த படமாக அமைஞ்சிருக்கான். இந்த நிலையில விஸ்வாசம் படம் வெளிவந்து 60 நாட்களை கடந்தும் தமிழகத்துல பல திரையரங்குகள்ல இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. தற்போது பிரான்சிலும் இந்த படத்திற்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஷோவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம். இதை தொடர்ந்து இந்த படத்தின் 75வது நாள் கொண்டாட்டமும் அரங்கேற போது அதற்காகவும் தல ரசிகர்கள் பலவிதமான பிளான்களை போட்டுட்டு வராங்க. நம்ம அஜித் சார் இப்போ போனி கபூருடைய தயாரிப்புல பாலிவுட் படமான பிங்க் ரீமேக்ல நடிச்சிட்டு வராரு. இதற்கு நேர்கொண்ட பார்வை அப்படின்னு படக்குழு அண்மையில தலைப்பு வைத்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துல நம்ம அஜித் சாருடன் இணைந்து வித்யா பாலன், சாரதா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா தரங், ரங்கராஜ் பாண்டே, ஆத்விக் ரவிச்சந்திரன், அபிராமி வெங்கடாச்சலம் இப்படின்னு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க. மேலும் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு, நிரவிஷா ஒளிப்பதிவு செய்யறாங்க. இந்த நிலையில இந்த படத்துடைய படப்பிடிப்பு ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்காம். இதை தவிர லோக்சபா தேர்தல் வரை இந்த படத்துடைய படப்பிடிப்பு திட்டமிட்டபடி தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேர்தலில் வாக்களிக்க சென்னை வரும் நம்ம படக்குழுவினர் வாக்களித்து விட்டு மீண்டும் படப்பிடிப்பை துவங்க போறாங்களாம். இந்த படத்தை டைரக்டர் வினோத் தான் டைரக்ஷன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இவர் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 அப்படின்ற படங்களையும் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை அஜித் சார் பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காங்க. மேலும் அன்றைய தினத்திற்காக தல ரசிகர்களும் தற்போதிலிருந்து தயாராகிட்டு வராங்களாம். இதுக்காக திருநெல்வேலி மாவட்ட ரசிகர்கள் பேனர்கள் நிறைய தயார் செஞ்சிருக்காங்களாம். மேலும் அஜித் சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக நேர்கொண்ட பார்வை படத்தையும் திரையில காண ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்றாங்க. இவர்கள் அடித்த பேனர், போஸ்டர், புகைப்படங்கள் தான் இணையதளங்கள்ல தற்போது வைரல் அப்படின்னு சொல்லலாம். அண்மையில வெளியான ஃபர்ஸ்ட் லுக்குக்கே அந்த அளவு வரவேற்பு அப்படின்னா மே 1 இந்த படம் திரையரங்குகள் ரிலீஸ் ஆனா எந்த அளவு வரவேற்பு இருக்கும் அப்படின்றத நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனா ஒரு சில நாட்களாகவே இந்த படத்துடைய ரிலீஸ் செய்தி தள்ளி போவதாகவே பேச்சு அடிபட்டு வருது. காரணம், இன்னும் விஸ்வாசம் படத்துடைய கொண்டாட்டமே முடியல, அதுக்குள்ள ரிலீஸ் செய்ய வேண்டாமே அப்படின்னு படக்குழு முடிவு செய்துள்ளதாகவே தெரியுதா. இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த படத்தின் ரிலீஸ் செய்தியை படக்குழு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிப்பாங்க. தல பர்த்டேக்காக தல ரசிகர்கள் அடித்துள்ள பேனர், போஸ்டர் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.